ஐயா, ஒவ்வொரு லக்னக்காரர்களும் எப்போ தன் வாழ்க்கையில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆவாங்க? முதல்ல மேஷ லக்னக்காரர்கள் எல்லாருக்காக வாழணுன்ற எண்ணத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு மனுஷனுடைய வெற்றியே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்ன்றதுக்கு இவர் அடையாளம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யார்? சூரியன். அவரோட ஸ்டோனை போட்டு சக்ஸஸ் பண்ணும். வேற மேஷ லக்னக்காரர் என்னென்ன வழிபாடு பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்? மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க பொண்ணு தான் வைக்கப்படணும், ஆனால் இவங்க வைக்கப்படுவாங்க பையனாக இருந்தால். அப்போ வந்து அந்த தாட்டை வந்து ரெக்கவரி பண்ணக்கூடிய சக்தி மெட்டலுக்கு உண்டு. மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகும், பிரெயின் ஸ்ட்ரென்த் ஆகும், செவ்வாயோட தோஷத்துலேருந்து ரெக்கவரி ஆகும். இதெல்லாம் தான் அவங்க தலையெழுத்தை மாற்றி நோய் இல்லாமல் காப்பாற்றும். இது மாதிரி குரு பலம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் செவ்வாய் யோகத்தை கொடுப்பாரு. ரிஷப லக்னக்காரர்கள் எப்போ ஹீரோ ஆவாங்க அவங்க லைஃப்? ரிஷப லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சார் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. 2 மெட்டல் வைரக்கல் போடுறது, நீலக்கல் போட்டு தான் அவங்க தலையெழுத்தை மாற்றிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஸ்டெப் எடுத்தோம்னா அவங்க விதியே மாற்றிடலாம். ரிஷப லக்ன பசங்களுக்கு பையன்களுக்கு வந்து பொண்ணுங்களாக தொல்லை இருக்குது. சுக்கிரன் ராகு காலில் இருக்கிறது, செவ்வாய் காலில் இருந்து அவங்களுக்கு லேடிஸ் குழந்தைய பிறக்காது. அது சரி பண்ணுறது தான். வழிபட வேண்டிய தெய்வம் இருக்கா ரிஷப லக்னக்காரன்? சுக்கிரனுடைய கடவுள் யாருன்னா அதிதேவதை வந்து ஐயா சுகமே சொல்லுங்க. ஐயா சுகமே சொல்க. ஐயா, ஒவ்வொரு லக்னக்காரர்களும் ராசிக்கு நிறைய சொல்லியிருக்கோம். நம்ம லக்னக்காரர்களும் எப்போ தன் வாழ்க்கையில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆவாங்க? ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு நேரம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக யோகம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு லக்னம் நிச்சயமா என்னென்ன யோகங்கள் இருக்கு, எப்போ சூப்பர் ஸ்டார் ஆவாங்க? முதல்ல மேஷ லக்னக்காரர்கள் சார், இது நிச்சயமாக எல்லாருக்கும் தேவையான ஒன்று. நிச்சயமா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு என்ன எப்படி லைஃப் அமைப்போகுதுன்றதை அவங்க பிளான் பண்ணுறதே கிடையாது. எப்படி பண்ணால் சக்ஸஸ் ஆகணுன்றதும் பிளான் பண்ணுறது கிடையாது. அவங்க ஒரு மைண்டை வந்து அதாவது இப்படி தான் நம்ம வாழணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் ரூல்ஸ் அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேஷ லக்னக்காரங்க மட்டும் பார்த்திங்கன்னா டெடிக்கேஷன் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. எல்லாருக்காக வாழணுன்ற எண்ணத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் எப்படி அவங்க லைஃப் ஒன்று உருவாகுன்றதை அவங்க மறந்துடுவாங்க. ஒவ்வொரு மேஷ லக்னக்காரனும் ஆஃப்டர் மேரேஜ் தான் சார் லைஃப். ஓ, 2வது மனம் சுக்கிரனால 2 கூடியவன் சுக்கிரன் தனஸ்தானாதிபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கலத்திர ஸ்தானாதிபதி. 2 கூடியவன் மட்டும் இல்லை சார், அவர் கலத்திர ஸ்தானாதிபதி ஆயிடுறார். மேஷ லக்னத்துக்கு 7வது வீடு எதுனா கலத்திரம். அவரே பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதியாக வராரு. அது குடும்ப விருத்திக்கு அவர் தான் காரகத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய வெற்றியே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்ன்றதுக்கு இவர் அடையாளம். சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை நடந்தால் லாஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க. மேரேஜ் பண்ண அடுத்த நாள் அவங்களுக்கு அடி விடும். அது மாதிரி இருக்குது ஜாதகத்தில். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் அவங்க லைஃப் டோட்டல் லாஸ். அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனாலும் கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு டார்ச்சர்னு ஒன்று இருக்கும். அது என்னடான்னா லக்னாதிபதி யார்? செவ்வாய். 8ஆம் யார்? 8னா அவங்கள டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கும். அதை வந்து அவங்க எப்படி சரி பண்ணிக்கணும்? கல்யாணம் ஆனோன்னு வருமானம் நிறைய வரும், லைஃப் வந்துடும். குழந்தை பிறக்க அவங்க இன்னும் ஸ்டார் ஆகிடுவாங்க, நல்லா லைஃப்னு ஒன்று கிடைச்சிடும். ஆனால் அவங்க மட்டும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா லக்னத்தை பலப்படுத்திக்கணும். லக்னத்தை பலப்படுத்தினா பணம் வந்தால் மட்டும் போதுமா? ஒரு மனிதனுடைய உடல் பலம், மனோபலம், லைஃப்பில் என்ஜாய் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து லக்னத்தை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும்போது தான். அப்போனா மேஷ லக்னக்காரங்க என்ன ஸ்டோனு, என்ன மெட்டலில் போடணுன்னு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 ஸ்டோன் லைஃப்பில் இருக்குது. ஒன்று மேஷ லக்னக்காரனோட முதல் ஸ்டோன் பவளம், 2வது ஸ்டோன் வந்து சூரியனுடைய கல், இது ரூபி. இதை வந்து என்ன மெட்டலில் போடணும் அப்படின்றது தான் இதில் முக்கியமான ஒன்று. அந்த மெட்டலில் போட்டால் அவங்க லைஃப் சக்ஸஸ் ஆகணும். மேஷ லக்னக்காரங்களுக்கு செவ்வாயோட ஸ்டோன் வந்து ராகு காலில் நின்னா போட முடியாது. அப்போ வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யார்? சூரியன். அவரோட ஸ்டோனை போட்டு சக்ஸஸ் பண்ணலாம். இப்படி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒன்று இல்லைனா கூட ஆல்டர்னேட்டிவ் என்னான்னு பார்த்தா அவங்க தலையெழுத்தை மாற்றலாம், கட்டத்தையே மாற்றிக்கலாம், லைஃப் ஃபுல்லாக கிரேட் ஆகிடுவாங்க. அப்படி 2 கல்லுமே போட முடியலன்னா அடுத்தது மெட்டலை வச்சு அவங்களுக்கு தீர்வு காணலாம். இந்த 2 கல் என்ன மெட்டலில் போடணும்? என்ன மெட்டலில் போடணும்? 2 கல் போடுறதா இருந்தால் என்ன மெட்டலில் போடணும்? வெள்ளி ஒன்று போடணும், இன்னொன்று தங்கம் ஒன்று போடணும். எது வெளியில் போடணும், எது தங்கத்தில் போடணும்? வெள்ளியில் வந்து சனி உச்சமாக இருக்கும், வெளியில் போடணும். ஓகே. அது அவங்க இப்போ ஜாதகத்தை பார்க்கணும். செவ்வாய் வந்து சனி பார்வையில் இருக்கும்போது வெளியில் போடணும், தங்கத்தில் போடவே கூடாது. வெள்ளியில் தான் சனி உச்சமாக இருந்தால் போடணும். யார் வந்து தங்கத்தில் போடணும், யார் வந்து கோல்டில் போடணும்னு சனியை பொறுத்து இருக்கு. சனி லக்னத்தை பார்க்கக்கூடாது, சனி உச்சமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி செவ்வாய் நிற்கிற ஸ்டார், செவ்வாய் நீச்சமாக இருந்து சனியோட ஸ்டாரில் இருந்தால் அப்போ வந்து நம்ம வந்து வெளியில் தான் போடணும். அது மாதிரி செவ்வாய் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பார்க்கணும். குரு காலில் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி போடணும். அப்போ வெள்ளி போடக்கூடாது. அது வந்து என்ன மெட்டலில் போடணும், எந்த ஸ்டோனை போடணும்னு
ஜாதகத்தை வந்து ஒரு அனலைஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஆனால் அவங்க மேஷ லக்னத்துக்காரங்க இந்த ரெண்டே யூஸ் பண்ணலாம், 2 கல்லை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? 2 கல்லில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும், 2ஐயும் போடக்கூடாது. ஓகே ஓகே, அவங்க ஜாதகம் பொறுத்தது பார்த்து போடணும். ஆமாம் சார். வேறு மேஷ லக்னக்காரங்க என்னென்ன வழிபாடு பண்ணிக்கலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது? மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க அவங்களுக்கு கடுமையான பாதிப்புலேருந்து தப்பி மைண்டு வந்து அவங்களுக்கு எப்பவுமே நெகட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க. எல்லா மேஷ லக்னக்காரன ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கும், டார்ச்சர் ஒன்று இருக்கும், எப்பவுமே நெகட்டிவ் தாட்லேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பயம்னு ஒன்று எப்பவுமே எது பார்த்தாலும் நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க. இல்லை, நெகட்டிவ்ங்கிறது அவங்களுக்கு என்னென்னா இது நம்மளுக்கு நிலைக்குமோ நிலைக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சொல்றாங்க. ஆமாம் சார். நெகட்டிவ்னா அவங்க ரொம்ப நெகட்டிவாக நினச்சிட போகிறாங்க. இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இது இன்னைக்கு கிடைச்சிருக்கு, ரெகுலராக கிடைக்குமா, இது நாளைக்கு கிடைச்சிருக்கு, ரெகுலராக கிடைக்குமா, அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம நிரந்தரமாக கிடைக்குமான்ற எண்ணத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா சார்? அந்த பேஸில் நான் சொல்லலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடவுள் லைஃப் கொடுத்துருப்பாரு. அதையும் என்ன பண்ணோன்னா இது இருக்குமா இருக்காதா, அதை தான் சொல்கிறேன். அந்த ஒரு டவுட், இது நம்மளுக்கு நிரந்தரமாக வருமா வராதா. அப்புறம் எது எடுத்தாலும் நமக்கு வாழ்க்கையில் லக்கே இல்லை, எப்பப்போ நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மைண்ட் செட்டிங்லாம் அதிகமாக இருக்கும். லைஃப்பை கொடுத்ததை விட அனுபவிக்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 8 கனெக்ஷன் வந்தால் மட்டும் டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. டிப்ரெஷன் பிளானட் யாருன்னா செவ்வாய், சந்திரன், சூரியன். அது செவ்வாய் வந்து சந்திரன் காலில் போயிடுச்சுன்னா நீச்சமாக இருந்து எப்போ பாரு டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நல்ல ஒய்ஃப் இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும், அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே தாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்புலேயே இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. போகும்போது எனக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் பேசுவாங்க. ட்ரெயின் போகிறோம் அப்படின்னா ட்ரெயின் கரெக்டாக வந்து போய் சேர்ந்துருமா இல்லை ட்ரெயினை விட்டுருமா, இப்படியே தான் போவாங்க. அது ரெக்கவரி வந்து நம்ம ஸ்டோன் போட்டோன்னா டோட்டலாக ரெக்கவரி ஆகிடும். லைஃப்பில் நல்ல லைஃப் கிடச்சிடும். அதுக்கப்புறம் கஷ்டமே பட மாட்டாங்க, எல்லாத்துலேயும் அவங்க மிங்கிள் ஆவாங்க, எல்லார்ட்டையும் ஒட்ட மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க. பொண்ணு தான் வெக்கப்படணும், ஆனால் இவங்க வெக்கப்படுவாங்க பையனாக இருந்தால். அப்போ வந்து அந்த தாட்டை வந்து ரெக்கவரி பண்ணக்கூடிய சக்தி மெட்டலுக்கு உண்டு. மைண்டை ஸ்ட்ரென்த் ஆகும், பிரெயினை ஸ்ட்ரென்த் ஆகும். லைஃப்பில் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து செவ்வாயோட தோசைலேருந்து ரெக்கவரி ஆகிடும். நிச்சயமாக. உணவு என்ன மாதிரி எடுத்துக்கணும் மேஷ லக்னக்காரங்க? எனக்கு இந்த தாட் ரைட் இதெல்லாம் ஓகே, எனக்கு இன்டர்னலாக என்னென்ன உணவு எடுத்துக்கணும்? மேஷ லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் 5வது வீட்டுக்குறைவன். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறவர் யாருன்னா சூரியன் தான். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக வராரு. அவர் வந்து எப்படா யோகத்தை கொடுப்பாருன்னா அவங்களோட வயிறு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுதான் கேட்குறேன். வயிறு தான் அவங்களுக்கு அதிகமாக பாதிக்கும். அப்புறம் எலும்பு பாதிக்கும், பல்லு சொத்து வந்துடும். ஏன்னா மேஷ லக்னத்துக்கு மெயினானது எதுனா போன், முட்டி, போன் மேரோ. அது யாருன்னா சூரியன். போன் மேரோ வந்து ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இது மாதிரிலாம் நிறைய தொல்லை கொடுக்கும். பிரெயினுடைய கெப்பாசிட்டி போகிறோம். ஏன்னா மேஷம் வந்து பிரெயின் பிளானட்டு, மார்ஸ்ன்றது. தலைக்கு, அறிவுக்கு, எல்லாத்துக்குமே யார் ஞானத்தை கொடுக்குறதுன்னா செவ்வாய் தான். செவ்வாயோட கெப்பாசிட்டி, செவ்வாய் நல்லா இருக்குன்னா அறிவாளியாக இருப்பான். செவ்வாய் குரு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கவே வேணாம், அவனை 3 PhD 10 PhD கூட பண்ணுவான், அந்தளவுக்கு ஞானம் இருக்கும். ஏன்னா செவ்வாயே பிரெயின் பிளானட்டு. அதனால தான் புத்தி ரேகை பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து அந்த செவ்வாய் மேடு கீழே தான் இருக்கும். அதான் கீழ் செவ்வாய் மேடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருமேட்லேருந்து ஆரம்பிக்கும். செவ்வாய் வந்து புத்தி ரேகை எங்கே ஆரம்பிக்குதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இது மாதிரி குரு பலம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் செவ்வாய் யோகத்தை கொடுப்பாரு. மெயினாக பர்டிகுலராக அவங்க சாப்பிட வேண்டிய ஃபுட்டு எதுனா 3 தான். சூரியனுடைய இது வந்து பிடிக்க வச்ச இட்லி, தோசை, மாவு, இந்த பொருளாக சாப்பிட்னா வயிறு ஸ்ட்ரென்த் ஆகும். அவங்களுக்கு எப்பவுமே வயிற்றில் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் சூரியன் வந்து அவங்களுக்கு ராகு கல்ல நின்னா லூஸ் மோஷன் இருக்கும். சூரியன் கெட்டு போனால் வயிற்று வலி இருக்கும், பேதி ஆகும் டோட்டலாக. அப்போ என்ன பண்ணால் அவங்க பிடிச்ச மாவு செய்கிற பொருள்லாம் சாப்பிட்டாங்கன்னா நார்மல் ஆகிடும். அது இல்லாமல் அவங்க வாரத்துக்கு 1 நாள் வேப்பம் கொழுந்து சாப்பிட்றது, கூடவே பார்த்தீங்கன்னா வெந்தயம் சாப்பிட்றது, இதெல்லாம் தான் அவங்க தலையத்தை மாற்றி நோய் இல்லாமல் காப்பாற்றும், வயிறு ஸ்ட்ரென்த் ஆகும். இல்லைன்னா அவங்களுக்கு அப்பப்போ வயிறு தான் பிரச்சனை கொடுக்கும். 24 மணி நேரம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்று ப்ராப்ளம் இருக்கும். அது மருந்து எதுனா இதுதான். அது நம்முடைய பால், தயிர் கூட வந்து புளிச்ச மாவு, இட்லி, தோசை. ஏன்னா சூரியனுடைய இது உடல் பாகம் எதுனா எலும்பு, D3 கம்மியாகிறது, பல்லு சொத்த உயர்த்து. சூரியன் கெட்டு போச்சுன்னா போச்சு. அது சரி பண்ணக்கூடிய சக்தி அந்த பாலுக்கு உண்டு. கூடவே அவங்க போன் மேரோ ஸ்ட்ரென்த்தாக D3 உள்ள பொருள் சேர்த்துக்கிறது, சூரிய சக்தியில் நடக்கிறது, இதெல்லாம் வேணும். நிச்சயமாக. இல்லைனா கேட்ட அந்த கேள்வி அப்படின்னா, குழந்தைகள் இருப்பாங்களே, பார்ப்பாங்க மேஷ லக்ன குழந்தைகள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபுட் இன்டேக் கொடுக்குறப்ப இப்போ இருந்தே கொஞ்சம் கேரக்டர்ஸ் மாற ஆரம்பிச்சு. ஆமாம் சார், உண்மை. வைரஸ் ஸ்ட்ரென்த் இருக்காது அத்தனை குழந்தைக்கும். சூரியன் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அவங்களுக்கு. மேஷ லக்னால சூரியன் நல்லா இருந்தால் தான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். சூரியனை தான் பார்க்கணும். ரெக்கவரின்றது சார் 6வது வீடு ஒருத்தனுடைய கடன், ரோகம்,
சத்ரு. ஆமாம். நோய்க்கு ரெக்கவரி எதுனா 5வது வீடு. ம். மேஷ் லக்னக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா 5வது வீடு யாருன்னா சூரியன். அவங்களுக்கு வயிறை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது அவங்க மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகிடும், ஹார்ட் ஸ்ட்ரென்த் ஆகிடும், சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் நல்லா டைஜஷன் பண்ணும். நிச்சயம். ரிஷப லக்னக்காரர்கள் எப்போ ஹீரோ ஆவாங்க அவங்க லைஃப்பில்? ரிஷப லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சார் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. அப்படியா? கடைசி வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கடன் தான் வரும். ஏன்னா லக்னாதிபதி சுக்கிரன் வந்து 6 குடின்னு ஆகிடுவார், 7க்கு விரையும். வந்து வியாபாரஸ்தானம் வந்து 10க்கு 10 பவத் பவா. அது எதிரானா 7வது வீடு. 7க்கு விரையும் யாருன்னா லக்னாதிபதி வந்து 6 குடின்னு ஆகிடுவார். அப்போ அவங்க லைஃப் லாங் கடன் தான் வரும், அவங்களுக்கு லாஸ் ஆகிடும். 10வது வீட்டுக்கு விரையும் எதுனா 9. எது சனியே 10 9 கொடுவேன். ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னால் கர்மாதிபதி யோகன்வாங்க. தர்மமும் கிடையாதுங்க, கர்மமும் கிடையாது. ஏன்னா சனி வந்து 10க்கு விரையும். 9 கூட 10 ஸ்டாரில் இருக்கலாம். 9 கூட 10 ஸ்டாரில் இருக்கலாம். அது மேஷ் லக்னக்காரனுக்கு மட்டும் வரும். மேஷ் லக்னக்காரர் பார்த்தீங்கன்னா குரு 10 இப்போ செவ்வாய் உச்சமாக இருக்குன்னு வச்சுங்க. மேஷ் லக்னத்துக்கு குரு சித்திரை ஸ்டாரில் இருக்கிறான்னா லக்னத்தை பார்க்கும்போது அவன் வந்து அவனுக்கு வந்து தர்ம கர்மாதி யோகம் அப்ளை ஆகும். ஏன்னா அவனுக்கு தான் பாக்கியாதிபதி குரு 7ல் இருப்பார். 7ல் இருந்து லக்னத்தை பார்த்தா அவனுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் நல்லா வேலை செய்யும். அவனுக்கு ஸ்டார் லைஃப் கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு கொடுக்காது. இவங்களுக்கு சப்போஸ் ஒரு மகாதசை வருது அப்படின்னா, சனி மகாதசை வருதுன்னா டோட்டலாக லாஸ் ஆகிடும். ரிஷப லக்னம் அதே தான் குருவிலையும் இப்போ கஷ்டப்படுறாங்க. குருவில் கஷ்டப்பட்டாங்க, சனியில் பற்றி வச்சுக்கிறாங்க. குருவில் வந்து சார் லேட்டாக நடக்கும். குரு நிற்கிற ஸ்டாரை பொறுத்து மாறும். குரு வந்து அவங்களுக்கு அட்டமாதிபதி கூடவே பார்த்தீங்கன்னா லாபாதிபதி. இவங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு 2 மெட்டல் போட்டே ஆகணும். சப்போஸ் லக்னத்தை செவ்வாய் 7 கூட செவ்வாய் அவங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு மெட்டலை பார்க்கணும், என்ன ஸ்டாரில் நிற்கிறான்னு பொறுத்து பார்க்கணும். ஆனால் பர்டிகுலராக அந்த ரிஷப லக்னக்கான கல் எதுனா வைரக்கல். அது கல் அது வந்து எந்த மெட்டலில் போகிறோன்றது தான் நம்ம நிற்கிற ஸ்டாரை பொறுத்து மாறும். நட்சத்திர சார ஜோதிடம் தான் ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கேபி சிஸ்டத்தில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லாடு சப்லாடு சப்லாடு அதே மாதிரி சார ஜோதிடம் திருச்சி வைத்தியநாதன் தான் அதில் வந்து நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸ்டெல்லார் சிஸ்டம்னு ஒன்று வருது, அதை பயன்படுத்தி பார்க்கலாம். நீங்கள் நம்ம லக்னாதிபதி என்ன ஸ்டாரில் போகிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஷப லக்னக்காரன் அப்படின்னு வச்சுங்க சார், அவனுக்கு இன்றைக்கி டேட்டில் செவ்வாய் ஸ்டாரில் போனால் அன்றைக்கி டோட்டலாக அவனுக்கு விரைந்தான். அதே அவன் 10 ஸ்டாரில் போகும்போது அன்றைக்கி பணம் வரும். நானே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காசு வரப்போகுதுன்னா அன்றைக்கி ரெடியாக எழுந்திரிச்சு காலையிலே குளிச்சுட்டு ரெடியாக இருப்பேன். பணம் வராதுன்னா கம்முன்னு போய் படுத்துவேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு பணம் வரும் தெரியும். பணம் வரான்னா அது கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு கம்முனு என் வேலையை பார்ப்பேன். போய் கோயிலுக்கு போய்டுவேன். நான் கோயிலில் போயிட்டு அது வரைக்கும் அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். நமக்கு வந்து கிரகச்சாரம் சரியில்லை, இன்றைக்கி அடிபட்டுறேன்னு தெரிஞ்சால் அன்றைக்கி வெளியே வரமாட்டேன். கரெக்டாக அடிபடும். அன்றைக்கி நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் நம்ம நிறைய விஷயம் சீக்ரெட் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம அதை பயன்படுத்தணும். ரிஷப லக்னங்களுக்கு வைரக்கல் போடுறது, நீலக்கல் போட்டு தான் அவங்க தலையெழுத்தே மாற்றிக்கணும். ஆனால் அது கூடவே மற்ற கிரகங்களோட தாக்கம் சனிக்கு இருக்கா, அந்த சுக்கிரனுக்கு இருக்கா பார்த்து, சுக்கிரன் என்ன ஸ்டாரில் இருக்கா, செவ்வாய்க்கல்ல இருந்தால் அப்போ இந்த 3 கல்லும் வேலை செய்யாது. அந்த செவ்வாய்க்கும் பரிகாரம் மெட்டல் ரீதியாக பண்ணணும், அது ஸ்டோன் ரீதியாக பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணால் தான் அவங்க தலையெழுத்து மாறும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஸ்டெப் எடுத்தோம்னா அவங்க விதியே மாற்றிடலாம். நிச்சயமாக. ரிஷப லக்னத்துக்காக என்னென்ன உணவு சாப்பிடணும்? ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சார், அந்த லக்னாதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா சார், அவங்க ஜாதகத்தில் எப்பவுமே கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ யாரா உணவு பிரியர்னா ரிஷப லக்னக்காரன் தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சுக்கிரனுடைய ஃபஸ்ட்டு இதுவே என்ன அழகாக இருப்பாங்க. கண் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ க்ளூமியாக அழகாக இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா பலன்னு ஜம்முன்னு அழகாக இருப்பாங்க எல்லாருமே, லேடிஸும் சரி அவங்களையும். அவங்க பையனே பார்த்தீங்கன்னா பொண்ணாக பிறக்க வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்தப்போ நான் வந்து நம்ம அவங்க பையன் அழகாக இருக்காரா அப்படின்னா, அந்த அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட, என் பையன் வந்து பொண்ணு மாதிரி இருப்பான், நீங்கள் சொன்னது உண்மை அப்படின்னாங்க. ஆனால் அவன் அதுக்காகவே என்ன பண்ணால் தாடி வச்சுன்னு திரியிறான், எப்போ பார் பொண்ணு வந்து என்ன தொல்லை பண்ணுது அப்படின்னாங்க. ஏன்னா ரிஷப லக்ன பசங்களுக்கு பையன்களுக்கு வந்து பொண்ணுங்களாக தொல்லை இருக்கும். பொண்ணு சும்மாவே இருக்காது, வந்து பக்கத்தில் உட்காந்துக்கும். அவன் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது, பொண்ணு தான் ப்ரப்போஸ் பண்ண அவனு. அது மாதிரிலாம் வந்து அவங்க சாப்பிட வேண்டிய ஃபுட் ஐட்டம் என்னென்னா, சுக்கிரன் வந்து பார்த்தோன்னா விந்துக்கு அதிபதி. ஒரு பையனுக்கு ஆமாம் சுக்கிரன் தான் விந்து உற்பத்தியை கொடுக்கும். ஒரு பையன் ஜாதகத்தில் வந்து அவன் லைஃப்பு பொண்ணுக்கு அவனால் இருக்கிறான்னா, அப்போ வந்து அவன் வந்து சுக்கிரன் கெட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கணும்.
சுக்கிரன் கெட்டு போனவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா விந்து உற்பத்தி இருக்காது. ம். அதே மாதிரி பொண்ணுக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து அவளுக்கு புத்திர பாக்கியம் இருக்கா, LH ஹார்மோன் சுரக்கணும். அப்போ LH ஹார்மோன் சுரக்கணும்னா அவனுக்கு வந்து ஜாதகத்தில் பொண்ணுடைய ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அவன் அந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் வரும். அப்போ தான் கருமுட்டை வளர்ச்சி இருக்கும். எல்லாத்துக்கும் மெயினாக இதை பார்த்தே ஆகணும். அவங்களுக்கு வந்து குரு நல்லா இருக்கா ஒரு பொண்ணோட ஜாதகம், இல்லைன்னா போய்டும் லைஃப். இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணால் லேடிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க சுக்கிரன் பலம் லக்னாதிபதினு வரும்போது அவங்களுக்கு பியூபர்ட்டி இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணுறது, அப்போ இருந்தே அவங்க வந்து கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும். சாப்பிட்ற ஃபுட்டை பொறுத்து மாறும். ஒவ்வொரு பொண்ணுக்கும் சைக்கிளிங் இர்ரெகுலர் வரும்போது அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரன் ராகுக்கள் இருந்தால் எல்லா பொண்ணுக்குமே பெலோப்பியன் டியூப் அடி வாங்கும், ஓவரி அடி வாங்கும். ராகுவோடைய சமித்தி எதிரான அருகம்புல். அவங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து அருகம்புல் அந்த வயிற்றில் அடைப்பு இருக்கும்போது ஓவரி பிரச்சனை வரும்போதெல்லாம் மாதவிடாய் இர்ரெகுலர் வரும்போது மாதுளம் ஓவரியே பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை பார்த்தீங்கன்னா மாதுளம் பூ வச்சு பழம் மாதிரியே இருக்கும். அவங்க கர்ப்பப்பை கோளாறை கரெக்ட் பண்ணக்கூடிய சக்தி மாதுளம் பழத்துக்கு உண்டு. அது தோல் அருகம்புல் வந்து எதுக்குன்னா அந்த லேடிஸோட உங்களுக்கே தெரியும் இந்த பாம்பு ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த பாம்பு பாருங்கள் 5 தலையாக இருக்கும். ஒரு பக்கம் இருக்க ஓவர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு தலையாக இருக்கும். இது வந்து அதுதான் நாகப்பிரதிஷ்டை பண்ணி எல்லாரும் கர்ப்பப்பை கோளாறு இருக்கவங்களுக்கு கோயிலை சுற்ற சொல்லுவாங்க. அது மஞ்சள் தடவாங்க, அதெல்லாம் பார்த்துருப்போம். மஞ்சள் தான் பரிகாரத்திலேயே சிறந்த பரிகாரம். அது எந்த விதமான பிரச்சனை குரு பார்த்தா கோடி நன்மை அதை சரி பண்ணும். அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து எப்பவுமே ராகு தான் தொல்லை கொடுக்கும். சுக்கிரன் ராகு காலில் இருக்கிறது, செவ்வாய் காலில் இருந்தால் அவங்களுக்கு லேடிஸ் குழந்தைய பிறக்காது. அது சரி பண்ணுறது தான் ஓவரியில் பிளாக் வராமல் இருக்கிறதுக்கு அருகம்புல் மாதுளம் தோல் கஷாயம் போட்டு குடிச்சிங்கன்னா லேடிஸ் கடைசி வரைக்கும் எந்த விதமான தோஷம் இல்லாமல் கர்ப்பப்பை பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகலாம். நீங்கள் சொல்கிறது ரிஷப லக்னத்துக்கா இல்லை பொதுவாகவே பொதுவாக சுக்கிரன், ஏன்னா லக்னாதிபதி சுக்கிரன் வந்துட்டார், அவங்களுக்கு இதான ப்ராப்ளமே வரும். லக்னாதிபதி சுக்கிரனாக வந்தால் லேடிஸுக்கு கர்ப்பப்பை தான் அவங்களுக்கு அதிகமாக ஒர்க் அவுட் லைஃப்பில் அவங்க வந்து ரூல் பண்ணும். சரி, அவங்க வந்து ஈஸ்ட்ரோஜன் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். அவங்க அது இதோடு சேர்த்தே சொல்லிடுறேன், ஏன்னா வாய்ப்பு இருக்காது சொல்கிறது. நிச்சயமாக பெண்ணுக்கு சொல்லிட்டீங்க. ஆணுக்கு என்ன சாப்பிடணும்? ஆண் வந்து விந்து உற்பத்திக்குன்னு உள்ள முருங்கீரை, வெங்காயம் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் ஆண் வந்து ஒவ்வொரு வாட்டியும் பெண்ணோட செயற்கை பண்ணுவாங்க வரும் சேரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை ஆண் மகனுக்கும் செயற்கை ஒன்று வரும்போது கால்சியம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் முருங்கைக்கீரை ஆனியன் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. வெங்காயம் இல்லாமல் சாப்பிடக்கூடாது. ஒரு பையனும் பார்த்தோன்னா லேகியம் ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். அந்த லேகியன்றது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்து தான். அந்த லேகியத்தை யூஸ் பண்ணலாம். அதாவது அஸ்வகந்தி பயன்படுத்தி லேகியம் நிறைய இருக்குது. அந்த அஸ்வகந்தி சம்மந்தப்பட்ட மெடிசனும் இருக்குது. இப்போ நானே கூட வச்சுருக்கேன். அந்த லேகியத்தை சாப்பிடும்போது அஸ்வகந்தி கோல்டு இருக்குது, அஸ்வகந்தியோட சம்மந்தப்பட்ட அது கூட நிறைய சேர்ப்பாங்க. பூனைக்காளி அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. அந்த இதெல்லாம் நிறைய வேரும் ஆட் பண்ணுவாங்க. இப்போ தூதுவளை வேர்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க. இது மாதிரி லேகி அந்த பொருள் உள்ள மூலப்பொருள் எதிராக விந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இன்னொரு மெட்டீரியல் இருக்குது. அந்த உள்ள பொருளெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக் முருங்கீரை நல்லா பவர்ஃபுல்லானது. முருங்கீரை வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிட்றப்ப ஸ்ட்ரென்த் கிடச்சிடும். ஆமாம் சார், தூதுவளை வெங்காயம் சாப்பிட்டாலும் லைஃப் வந்துடும். நிச்சயம். அதே மாதிரி லேகியம் இருக்குது. நிச்சயம். தாது புஷ்டி லேகியம் நிறைய இருக்குது. கேப்சூல் இருக்குது, அசுகந்தி கேப்சூல்லாம். இதை யூஸ் பண்ணும்போது அவனுக்கு கூட ஆனால் பால் குடிக்கணும். எப்பவுமே அனுபானம் ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமானது அனுபானம். அனுபானன்றது பால் தான். செக்ஸ் லைஃப் ஒருத்தன் வச்சுக்கிறான்னா ஃபஸ்ட் நைட்டில் என்ன கொடுத்து பழகிறாங்க, பால் தான் கொடுக்கணும். ஒரு வாட்டி அவனுக்கு வந்து விந்து உற்பத்தியாக பண்ணுறதுக்கு மூல காரணம் யாருன்னா பால் தான். கால்சியம் வேஸ்ட்டாக வைக்கிட்டு ஒரு வாட்டியும் அவன் சேர்க்காம பால் போய்டும், அந்த கால்சியம் போய்டும். நிச்சயம். அதனால் பார்த்திங்கன்னா பால் சாப்பிடாம கணவன் மனைவி வரவே இருக்கக்கூடாது. நிச்சயமாக. வழிபட வேண்டிய தெய்வம் இருக்கா ரிஷபலக்னக்காரர்கள்? சுக்கிரனுடைய கடவுள் யாருன்னா அதிதேவதை வந்து லக்ஷ்மி தான், மகாலட்சுமி. அது வெள்ளியில் தான் சிலை செஞ்சு வச்சு அவங்க பூஜை பண்ணணும். சின்னதாக சிலை செஞ்சு வச்சு. ஆமாம் சார். ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா எப்பவுமே எனக்கு பையனை பிடிக்கவே இல்லை, கல்யாணம் இஷ்டம் இல்லைன்னுவாங்க. அப்போ என்ன போடுவாங்கன்னா காலில் வெளில கொலுசு போட்டுருவாங்க. அப்போ தான் பொண்ணுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஃபார்மேஷன் இருக்கும். அப்போ தான் பையன் மேலேயே ஆசை வரும். அந்த பொண்ணு இதெல்லாம் போடலைன்னா ஈஸ்ட்ரோஜன் ஃபார்மேஷன் இருக்காது. வெள்ளிக்கு பேர் புளிப்பு. கொலுசுல அவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாம். கல்யாணம் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா கொலுசு போடுவாங்க, மெட்டி போடுவாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டே போய் சப்போஸ் அந்த பொண்ணுக்கு புதன் உச்சமாக இருந்தால் அந்த பொண்ணு திரும்பி கூட ஹஸ்பண்டை பார்க்காது. புதன் உச்சமாகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது வெள்ளி சுக்கிரன் நீச்சமாகிடுவார். சுக்கிரன் உச்சமாகும் போது புதன் நீச்சமாகும். அப்போ ஒரு வீட்டில் ப்ராப்ளம் வரதுக்கு மூல காரணமே பார்த்தோன்னா அந்த கிரகங்கள் தான். அந்த கிரகத்தை வந்து எப்படி சக்ஸஸ் ரெக்கவரி எப்படியாவது அந்த கிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணோன்னா மெட்டல் பேஸில் நம்ம போட்டும் போது
சுக்கிரனுடைய பலத்தை இன்க்ரீஸ் பண்ணால் புதன் கம்முன்னு ஆகிடுவார். நிச்சயமா புதன் வந்து இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஆசையே வராது. அதான் சொல்லுவாங்க, அவனை பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்குது, பிடிக்கவே இல்லைன்னு ஒன்று. இப்போ நிறைய பொண்ணுங்க வருவாங்க சார், எனக்கு வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னுவாங்க அவங்க அப்பா அம்மா. ஆனால் அந்த பொண்ணு தலையில் புதன் இருக்கும், லக்னாதிபதி புதனாக இருக்கும். அதாவது மிதுன லக்னம், கன்னியா லக்னம்லாம் பெரும்பாலும் வந்து இன்வால்மெண்ட்டே வராது. பையன் மேலே அட்ராக்ஷன் இருக்குது, பையனுக்கு இருக்காது, பொண்ணுக்கு இருக்காது. அப்போ அவங்களுக்கு பார்த்தோன்னா வெள்ளி போட்ட உடனே அடுத்த நிமிஷம் கல்யாணம் அந்த மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகும். சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகிடும். அது வரைக்கும் கல்யாணம் ஆகிறதில்ல. நிச்சயமா. ஐயா, மிதுன லக்னக்காரர்கள் சூப்பர் ஸ்டாராக வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க ஐயா? சார், ஒவ்வொரு மிதுன லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா